போயான்னு சொன்னது போலவே கூடிய சீக்கிரமே மதி ஓங்கி பலார்னு தங்கராஜ் கண்ணத்தில் அறையிறத பார்க்கறதுக்கு நீங்களும் ஆர்வமாயிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். புது பொண்ணு மாப்பிள்ளையான மதியையும் சுரேஷையும் விருந்துக்கு அழைக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க தங்கராஜும் ரேவதியும். கிச்சன்ல டீ போட்டுக்கிட்டு இருக்க மலர் கிட்ட போய் ரேவதி சொல்றாங்க, ஆமா மதி எங்கிங்க நீ அப்படின்னு கேட்க உடனே மலர் சொல்றாங்க, இப்பதான் காலேஜ்ல இருந்து வந்தா ரேவதி, உள்ள ட்ரெஸ் மாற்றிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், இரு நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு போய் ரூமை தட்டுறாங்க. உள்ளே இருந்து வெளியில் வந்த மதி, அக்கா என்னக்கா அப்படின்னு மலர்கிட்ட கேட்க தங்கராஜ் அண்ணனும் ரேவதியும் வந்திருக்காங்க மதி அப்படின்னு சொல்ல உடனே ஹாலுக்கு வந்த மதி, வாங்க இப்பதான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டிக்காக தங்கராஜ் கிட்ட கேட்க உடனே தங்கராஜோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே சமயம் உள்ள சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கிற ரேவதி, மதி இங்கே வா ஒரு நிமிஷம், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கிச்சனுக்கு போய் 3 பேருமா சேர்ந்து கூட்டணி அமைச்சு சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க மதி கிட்ட, ஆமாம் நேற்று என் புருஷனை நீ போயான்னு சொன்னையாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே மதியும், ஆமாம் அப்படி தான் நான் கேட்டேன், ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதை ஏன் கேட்குற மலரு, நேத்து முழுக்க மத்தியானத்திலிருந்து என்னமோ பறி கொடுத்தது போலவே உட்கார்ந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இவரை பத்தி எனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லி நைட்டுக்குள்ள இவர் மனசுக்குள்ள என்ன இருந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஆனாலும் மதி நீ திறமசாலி தான் போ, எங்கனால எல்லாம் முடியாதத நீ சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மலர் மதின்னு 3 பேருமே சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் மாப்பிள்ள சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே கேட்குறாரு ராகவன். உடனே தங்கராஜோ, ஆஹா நாங்கள் சாப்பிடலாம் வரல மாமா, விருந்துக்கு சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல ராஜலட்சுமி வெளியில இருந்துட்டு, அடியே மலரே மலரே எத்தனை நேரம் மாப்பிள்ள வந்து உட்காந்துட்டு இருக்காரு, இன்னம்மா காஃபி எடுத்துட்டு வர, என்னங்கடி 3 பேரும் சேர்ந்து ரொம்ப தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதே சமயம் ரேவதியும் வெளியில வர்றாங்க. உடனே தங்கராஜ் முறைக்கிறாரு, என்ன இவளும் சேர்ந்து அந்த மதி கூட நம்மளை கிண்டல் பண்ற மாதிரி ஏளனமா பார்க்குற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க உடனே சரி சரி நம்ம வந்த விஷயத்த சொல்லிடுவோம், சுரேஷ் மதி 2 பேரும் நாளைக்கு விருந்துக்கு வந்துடணும், நம்ம வீட்டில் தான் தடபுடலா ஆடு கோழி மீன் என்னென்னமோ எல்லா ஐட்டமுக்கும் சொல்லியாச்சு, நீங்கள் 2 பேரும் காலையில் டிஃபனுக்கே வந்துடணும், என்ன சொல்கிறது புரியுதா அப்படின்னு சொல்ல உடனே கீழே பக்கத்தில் உட்காந்துருக்கிற பாகியராஜ் கேட்குறாரு, என்ன ரேவதி இவங்க மட்டும்தான் விருந்துக்கா, ஏன் பழைய பொண்ணு மாப்பிள்ளையா இருக்கிற நான் அப்புறம் அப்பா அம்மா இவங்கள எல்லாத்தையும் கூப்பிட மாட்டியா, நம்ம தம்பி தங்கச்சி அவங்க யாருமே வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே தங்கராஜ் கேவலமா பாக்யராஜை பார்க்குறாரு. உடனே ரேவதி, அண்ணே சொல்லுவனே அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி, நீங்க தான் முன்னத்த நாளே வரணும், என்ன மலரணி நீங்க முன்னாடி நாளே வந்து வேலை வெட்டியெல்லாம் என் கூட சேர்ந்து செய்யறதுக்கு உதவணும், அதனால தான் நான் சுரேஷையும் மதியையும் காலையில் வர சொன்னா உங்களை முன்னத்த நாள் வர சொல்லலாம்னு சொல்லி நினைச்சேன், அதுக்குள்ள அண்ணன் தான் என்னை தப்பா நினைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல உடனே பாக்யராஜ் சொல்றாரு, சேச்சே அப்படியெல்லாம் இல்லை ரேவதி, நீ என்னை விட மாட்டேன்னு தெரியாதா என்ன, சும்மா உன்னை கிண்டல் பண்ணலான்னு சொல்லி தான் நான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க. அதே சமயம் திடீர்னு ஃபோன் வருது மதிக்கு, அம்மா ஏம்மா அழறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதியும் பரிதவிச்சு போக உடனே அங்கே சுற்றி வர எல்லாருமா சேர்ந்துக்கிறாங்க. இங்கே சோஃபாவில் உட்காந்துட்டு மீசையை முறுக்குனவாறே ஓரக்கண்ணில் மதியை பார்த்துட்டு முறைக்கிறாரு, என்ன என்னமோ மேடம்க்கு தலை மேலே கல் விழுந்த போல என்னமோ பரிதவிக்கிறா, நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, என்ன விஷயம்னு கேட்போம் அப்படின்னு தன்னோட சட்ட காலரை பின்னாடி தூக்கி விட்டுட்டே கெத்தா, என்ன சுரேஷ் என்ன ஆச்சாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதான் மாமா எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க உடனே அப்படியே அழுது கண்ணீரை தொடச்சிக்கிட்டே வந்து சொல்கிறாங்க மதி, அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக ஆக்சிஜன் சப்போர்ட்டில் தான் இப்போ இருக்காராம், எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலான்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ அம்மா தான் பேசினாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலர் மேலே படுத்துட்டு தேம்பி தேம்பி அழுகிறாங்க மதி. உடனே மலரோ, சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது மதி, நீ பயப்படாத அழுகாத அப்படின்னு சொல்ல பக்கத்தில் நிற்கிற ரேவதியும், ஆமாம் மதி நீ அழுகாத இப்போவே நட ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் சொல்ல உடனே தொண்டையை செருமுறாரு தங்கராஜ்.
என்ன என்ன ரேவதி, நீ பாட்டுக்கு ஒரு முடிவெடுக்கிற போல, ஆம்பளைங்கன்னு நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம்ல, எங்களை மீறி நீ பாட்டுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து உன் தம்பி பொண்டாட்டி மதிக்கு புருஷனை ஆம்பளைங்களை எப்படி மதிக்கக்கூடாதுங்கிறத நீயே சொல்லி கொடுத்துருவ போல அப்படின்னு சொல்லிட்டு பேச உடனே மலர் சொல்கிறாங்க, அண்ணன் அவங்க அப்பாவுக்கு உயிர் போகிற நிலமையில இருக்காருன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் அதனால் என்ன, ரேவதி சொன்னதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்ல உடனே இதை பாருமா மலர், உன் புருஷன் பாக்கியராஜ் மாதிரி இருக்கிறவங்க வேணும்னா பொண்டாட்டியை பேச விட்டுட்டு பொண்டாட்டியை ஒரு முடிவு எடுக்க விட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க தூங்கு மூஞ்சி பசங்க. என்னாலையும் சுரேஷ்னாலையும் அப்படி இருக்க முடியாது. என்ன மாப்பிள்ள சொல்ற அப்படின்னு பக்கத்துல அமைதியா இருக்கிற சுரேஷையும் கிளப்பி விடுறாரு தங்கராஜ். உடனே பக்கத்துல மாமா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க உடனே பக்கத்துல இருக்கிற ராகவனும் மாப்பிள்ள நீங்க சொன்னா எதுவும் சரியாத்தான் இருக்கும் மாப்பிள்ள அப்படின்னு தலையாட்டி பொம்மை போல மாமனார் ராகவனும் தங்கராஜுக்கு ஃபேவரா பேச உடனே கண்ணீரை தொடச்சிட்டு மதி, உயிர் போகிற நிலைமையில இருக்கிறது எங்கள் அப்பா, நீங்கள் எல்லாம் யார் முடிவு எடுக்கிறதுக்கு, எங்கள் அப்பாவை போய் நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல உடனே அங்கே தங்கராஜ் சொல்கிறாரு, ரேவதி அப்போ இந்த வீட்டோட மருமக நான் நாளைக்கு விருந்துக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லி வந்ததுக்கு என்ன மரியாதையா அப்படின்னு கேட்குறாரு. அதே சமயம் சந்தோஷப்பட்டுக்கிறாரு மனசுக்குள்ள தங்கராஜ். இவ கண்ணில் கண்ணீர் வழியறதும் பரிதவிக்கிறதும் சந்தோஷமாக தான் இருக்குது பார்க்குறக்கு. ஏண்டி என்னை பார்த்தா நீ போயான்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி உடனே சரி இது நம்மளுக்கு அழுகிறக்கான நேரம் கிடையாது, நம்ம அப்பா அங்கே எப்படி சுச்சுவேஷனில் இருக்காரு, இவங்க கிட்ட நம்ம எதுக்கு அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியசாலியான மதி கண்ணீரை தொடச்சிட்டு அண்ணா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ்க்கு கூப்பிடுறாங்க. உடனே ஆமாம் நீ என்னடி எங்கள் மாப்பிள்ளை கிட்ட தனியாக பேசுறதுக்கு இருக்கு, அதுதான் நாளைக்கு விருந்துக்கு போகணும்னு சொல்லி சுரேஷ் சொல்கிறான்ல, அப்போ நீ ஒழுங்கு மரியாதையா இங்கேயே இரு, உங்கள் அப்பாவை நீ என்ன டாக்டரா போய் காப்பாற்றவா போகிற, என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும், அப்படியெல்லாம் நாளைக்கு முழுக்க உயிர் போகலைன்னா நீங்கள் விருந்துக்கு போயிட்டு சௌகரியமாக நாளைக்கு சாயங்காலம் போய்க்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் சொல்ல உடனே மதிக்கு என்ன எங்கள் அப்பாவை விட்டா ஒட்டு மொத்தமாக இப்போவே செத்துட்டாருன்னு சொல்லிடுவீங்க போல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே ராகவனும் என்னம்மா வீட்டில் பெரியவங்கன்னு சொல்லி மரியாதை இல்லாமல் நீ பாட்டுக்கு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க, இந்த ராகவன் ஒரு அளவுக்கு தான் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவான், நீ பேசுகிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நான் என்னதான் நியாயமானவனாக இருந்தாலும் எங்கள் மருமகன் தங்கராஜுக்கு மேலே எதுவுமே எங்களுக்கு கிடையாது, அவர் போட்ட கோட்டை நாங்கள் யாருமே தாண்ட மாட்டோம், அதனால் அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு தான் கட்டுப்பட்டு நீயும் இந்த குடும்பத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. உடனே மதி என்ன நீங்கள் தான் நியாயமாக பேசுகிறீங்கன்னு இன்றைக்கி காலையில் தான் உங்களை பற்றி உயர்வாக நினச்சேன், இப்படி கீழ்த்தரமாக உங்கள் மருமகன் பேச்சை கேட்டுட்டு எப்படி இப்படியெல்லாம் பேச தோணுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சரி ஒரு நிமிஷம் நான் இவர்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தங்கராஜும் கெத்தா அப்படியே வெளியில் இருக்கிற கார்டனில் போய் பின்னாடி கை கட்டிட்டு நிற்க பின்னாடியே போகிறாங்க மதி. என்ன எங்கள் அப்பாவை வச்சு என்னோட வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக நீ கண்ட்ரோலில் எடுத்துக்கலான்னு நினச்சிட்டியா, என்னோட சின்ன சின்ன அசைவுகளுக்கு கூட உன் மச்சான அப்படியே உள்ளே இழுத்து போட்டு நீ ஆதிக்கம் பண்ணலான்னு நினச்சியா, அப்படியெல்லாம் அடங்க மாட்டா இந்த மதி அப்படின்னு சொல்ல உடனே அங்கே சொல்கிறாரு தங்கராஜ், அப்படின்னா நீ வாழா வெட்டியா உன் வீட்டுக்கு போக வேண்டியது தான், அப்புறம் இப்போவே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டலைன்னா உங்கள் அப்பா மூக்கில் வச்சுருக்காங்களே ஆக்சிஜன் அதை எடுத்துட்டா ஒன்றுமே இல்லை, நீங்கள் நடு தெருவில் தான் நிற்கணும், அப்புறம் உங்கள் அம்மாவும் உயிரோடு இருப்பாங்கன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்ல ஓங்கி பல்லார்னு அரையிறாங்க மதி. உடனே என்ன என்னையே அடிச்சிட்டியா அப்படின்னு வாயை பழந்துட்டு கேட்குறாரு. உடனே பத்தலையா உனக்கு அப்படின்னு மறுக்கணத்துலையும் ஓங்கி பலார்னு அரையிறாங்க மதி. ஒழுங்கு மரியாதையா உள்ளே வந்து சந்தோஷமா நீ போயிட்டு வாமான்னு சொல்லலை, அதுக்கப்புறம் இந்த மதி கொலை பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்க. உடனே என்னம்மா மாப்பிள்ளை என்ன முடிவெடுத்தாரு அப்படின்னு கேட்க இதோ இப்போவே வந்து சொல்லுவார் மாமா அப்படின்னு சொல்ல அதே சமயம் தங்கராஜ் உள்ளே வந்துட்டு சரி அவங்க அப்பாவை பார்த்துட்டு வரட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு நாள் விருந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கன்னத்துல கை வச்சிருக்காரு. அதே சமயம் ரேவதி கிட்ட தங்கராஜோட குழந்தை சொல்லுது, அம்மா அப்பாவை அந்த ஆண்டி அடிச்சாங்க அதை நான் பார்த்தேன் அப்படின்னு. உடனே ரேவதி சந்தோஷமா ஆமா இந்த மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஜென்மத்துக்கெல்லாம் அப்படிதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மலரும் ரேவதியும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. மதி நீ சீக்கிரமா அவங்க அப்பாவை போய் பார்த்துட்டு வாமா, சுரேஷ் கூட்டிட்டு போடா அப்படின்னு வண்டியில ஏற்றி அனுப்புறாங்க.